ஹலோ கைஸ், எக்ஸலன்ட் மூவிஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட ஒன்லைனா ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அது என்னன்னா, நம்ம தென்னாலி பட கமல் சார் மாதிரி உறவு பயம், துறவு பயம், வாழ பயம், சாவ பயம்னு எல்லாத்துக்கும் பயப்படுற ஒரு சிரிப்பு போலீஸும் அவரோட ஒய்ஃபும் அவங்க பிரெக்னெண்ட்டாக வேற இருப்பாங்க. எல்லாரும் மாதிரியும் அவங்களுக்கும் 10 மாசத்துல ஒரு குழந்தை ஒன்று பிறக்க, அந்த குழந்தை என்னடானா பிறந்து 1.5 வயசுலேயே அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு, டே தகப்பா, நீங்கள் குழந்தைன்னு நினச்சி ஒரு சிங்கத்தை கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சு விளையாட்டு கட்டிட்டு இருக்கீங்கடான்னு, நான் ஒரு பெரிய துப்பறிவாளன்னு தெரியாமல் தொட்டியில் போட்டு ஆட்டிட்டு இருக்கீங்கன்னு அவனுக்காக கவர்மெண்ட்டே வெயிட்டிங்னு சொல்லுது. அதோட சேர்ந்து அவன் முடிக்க ஒரு பெரிய மிஷின் இருக்கணும், அதை நான் முடிச்சே ஆகணும்னு சொல்லுது. அப்போ நம்ம சிரிப்பு போலீஸ் அப்பாவும் துப்பறிவாளன் பாப்பாவும் சேர்ந்து அந்த மிஷினை முடிச்சாங்களா? அந்த மிஷினை முடிக்க போறப்ப நம்ம பாப்பா என்னெல்லாம் சுட்டித்தனம் பண்ணுச்சு, 1.5 வயசு பாப்பாக்குள்ள எப்படி துப்பறிவாளன் ஆவி துடிச்சுக்கிட்டு இருக்குன்னு பாப்போம். வாங்க படத்துக்குள்ள போவோம். வாங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் சீனை நம்ம வடச்சென்னை படத்துல வர ஜெயில தான் காட்டுறாங்க. சரி, செந்தில், குணா, வேலு, அன்புன்னு யாராச்சும் வருவாங்கன்னு பார்த்தா, அன்பே சிவம் படத்துல வர கமல் சார் மாதிரி அப்பாவே ஒருத்தரை கூட்டிட்டு வராங்க. ஆளு பார்த்தாதாங்க அப்பாவி, ஆனா செய்யற வேலையெல்லாம் அடப்பாவின்ற மாதிரி இருக்கும். இப்போ அவரை எதுக்கு கோட்டு சூட்டெல்லாம் போட்டு 2 பாடி கார்ட்ஸோட கூட்டிட்டு வராங்கன்னா, அந்த நாட்டோட கவர்மெண்ட்டே அவர் ஜெயில இருந்து பெயில் எடுக்கும். ஏன்டான்னு கேட்டீங்கன்னா, அவரோட சேவை இந்த நாட்டுக்கு தேவைன்ட்டு ஒரு லேடி போலீஸை அவர் பெயில் எடுக்கிறதுக்காக அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க. அவங்க பிரெக்னென்ட்டாகவும் இருப்பாங்க. அந்த குழந்தைக்கு காரணமான அப்பா வேற யாரும் இல்லை, இந்த பெருசு தான். அவர் தான் ரொம்ப வருஷமா ஜெயிலுக்குள்ள இருக்காரு. அப்புறம் எப்படி அப்பான்னு நீங்க எல்லாரும் நினைப்பீங்க. நீங்க நினைக்கிறது தான் கரெக்ட். நான் சும்மா அவ்வளோலாக்கி சொன்னேன். நம்ம சிரிப்பு போலீஸ் தான் அந்த குழந்தையோட அப்பா. இப்போ நம்ம பெண் சிங்கமோ அவர்கிட்ட, நீங்க எவ்வளவு பெரிய போலீஸ் ஆஃபீஸர், ஆனா நீங்க ஏன் இப்படி ஒரு குற்றத்தை பண்ணிட்டு ஜெயிலுக்குள்ள வந்தீங்கன்னு கேட்க, அதுக்கு அவரு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம நம்ம பெண் சிங்கத்தை பார்த்து, நீ ரொம்பவுமே திறமையான பொண்ணு, ஆனா ரீசெண்டா எதுக்குமே லாய்க்கு இல்லாத ஒருத்தனை, அதுவும் பயந்தாங்குழிய கல்யாணம் பண்ணிருக்க, அவனால இப்போ உன் வயிற்றுல ஒரு குழந்தையும் உருவாயிருக்கு. அடுத்து என்ன, அந்த அம்பளி புள்ளைய நீ எடுத்து வளர்த்து அவ்வளவுதான் உன் லைஃபே போயிடும். ஒழுங்கா நான் சொல்றதை கேளு. இன்னைக்கு சாயந்தரமே வீட்டுக்கு போற, அவனை டிவோர்ஸ் பண்ற, குழந்தைய ஒரு அனாத ஆசிரமத்துல சேர்க்கிறேன்னு சொல்லி நம்ம பெண் சிங்கத்தோட மனசை குழப்பி குஸ்கா போட்டு விட்டுருவாரு. நம்ம பெண் சிங்கமும் விடாம, யோ பெருசு, இப்ப மட்டும் நீ என் புருஷனை எதுக்கும் பயப்படாத சிங்கம், இரும்பு கலக்காத தங்கம்னு சொல்லல, தக்காளி கடைசி வரைக்கும் நீ இந்த ஜெயிலே கடந்து சாக வேண்டியதான்னு சொல்ல, நம்ம பெருசு விடுற மாதிரி இல்ல. நீ என்னை பெயிலே எடுக்காட்டியும் பரவாயில்ல, நான் இந்த ஜெயிலே கடந்து செத்தாலும் பரவாயில்ல, என் வாயிலிருந்து சிங்கம் தங்கம்னு அதுவும் ஓம் புருஷனை பத்தி சொல்லவே மாட்டேன்ட்டு இவங்க 2 பேரும் இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, அங்க இருந்து கட் பண்ணா நம்ம சிரிப்பு போலீஸை காட்டுறாங்க. அவர் வெறிகொண்டு ஒரு சின்ன பையனை துரத்தி போறாப்புல, அவனையே இவரால் பிடிக்க முடியாம கண்ட்ரோல் ரூமுக்குலாம் ஃபோன் பண்ணி, எனக்கு ஒரு ஃபோர்ஸ் வேணும், இங்க ஒரு சின்ன பையன் எனக்கு தண்ணி காட்டிட்டு இருக்கான்னு சொல்ல, அவங்களுக்கு இவரை பத்தி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் போல. எது தண்ணி காட்டுறானா, அவன் காட்டினானா நீ ஏன் தங்கம் பாக்குற, கண்ணை முடிக்க வேண்டியதானன்ட்டு கலாச்சி விட்டு காலையும் கட் பண்ணிடுறாங்க. கடைசியா அந்த பையன் ஒரு இடத்துல வந்து நிக்கிறான். என்னடான்னு பார்த்தா, இவரு அந்த பையனை பிடிக்கல, அந்த பையன் தான் அவங்க இடத்துக்கு இவரை கூட்டிட்டு வந்திருப்பான். அப்ப அந்த கேங்கோட தலைவன், யாரு மச்சான் அந்த ஓமகுச்சி, ஏன் உன்னை துரத்திட்டு வரான்னு கேட்க, அந்த பையன் உடனே, மச்சான் என் ஆளுக்கு பிடிக்குமேன்னு சொல்லி தெருவோரம் அந்த ஒரே ஒரு ரோஜா பூவை தான்டா பிச்சேன், அதுக்கு இந்த ஆளு என்ன 7 கிலோமீட்டர் துரத்திட்டு வரான் மச்சான், என் ஆளு முன்னாடி ரொம்ப அசிங்கமா போச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி அழுவ, அதுக்கு நம்ம ஏட்டு ஏகாம்பரம் இல்ல, இங்க பாருங்க உங்க ஃப்ரெண்டு ஒரு பொது சொத்தை நாசம் பண்ண போனாருன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, மச்சான் என் ஆளை பொது சொத்துன்றான், என்னடா பாத்துட்டு இருக்கீங்கன்ட்டு அடிங்கடான்னு அடிக்க வர, டே நான் பொண்ணை சொல்லலடா பூவை சொன்னேன்டான்ட்டு அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுறாரு. அடுத்து நம்ம பெருசையும் பெண் சிங்கத்தையும் காட்டுறாங்க. ஒரு வழியா அவங்க 2 பேருக்கும் பேச்சு சமரசத்துக்கு வந்து பெயிலையும் எடுத்துடுறாங்க. இவர் அந்த ஊர்லயே ஒரு பெரிய துப்பறிவாளனா இருப்பாரு. அப்புறம் ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டு சிறைச்சாலை பக்கமும் வந்துருவாரு. இப்ப அந்த நாட்டு கவர்மெண்ட்டுக்கே இவரோட உதவி தேவைன்னு தான் ஜெயில இருந்த நம்ம துப்பறிவாளன் பெருசா வெளியில எடுப்பாங்க. அங்க இருந்து கட் பண்ணா நம்ம ஏட்டு ஏகாம்பரம் ஒரு சின்ன பையனை துரத்திட்டு போயிருப்பாருல, அவனை தான் காட்டுறாங்க. ரோட்ல ஒரு ஸ்கூல் பஸ் நிக்கிறத பார்த்து பஸ்ஸுக்குள்ள எதுவும் நல்ல ஃபிகர் இருக்கான்னு எட்டி உள்ள பார்க்க, உள்ள இருக்க ஒரு போலீஸ் ஃபோர்ஸே இவனை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனா வெளியில இருந்து பாக்குற இவனுக்கு உள்ள என்ன இருக்குன்னு எதுவுமே தெரியாது. ஒரு ஸ்கூல் பஸ் செட்டப்ல ஒரு போலீஸ் ஃபோர்ஸே ஒரு மிஷினை முடிக்கிறதுக்காண்டி உள்ள உட்காந்துட்டு இருக்கும். அது தெரியாம இந்த பக்கம் எட்டி பார்க்க, மிஷினை நல்லபடியா முடியணும்னு ஆத்தாவுக்கு வேண்டிக்கிட்டு ஒரு செம்பலியாட்ட பலி கொடுத்துடலாமான்னு உள்ள இருக்கவனுங்க கேட்க, இவங்களுக்குலாம் ஹெட்டான ஒரு லேடி கமெண்டோ, யாரும் எதுவும் பண்ணிடாதீங்க, அவன் சின்ன பையன் தான், அவனே போயிடுவான்னு சொல்லிட்டு உள்ள இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த திருட்டு பயப்புல என்னடானா, யாரா அவன் நோ பார்க்கிங்ல பஸ் நிப்பாட்டிக்கிறது, போலீஸை பார்த்தா என்ன ஆகும், நம்ம சேஃபா கொண்டுட்டு போய் நம்ம வீட்டுல பார்க் பண்ணிக்கலான்ட்டு பஸ்ஸே ஆட்டைய போறதுக்கு பிளான் போட்டுக்கிட்டு டோரை ஓபன் பண்ணலான்னு கத்தியை வச்சு நெம்ப கத்தி உடஞ்சு உள்ள மாட்டிக்கிச்சு. ஐயோ நமக்கு இன்னும் பயிற்சி வேண்டுமோன்ட்டு, இருங்கடா முதல்ல ஒரு காஸ்ட்லியான டிவி 50 திருடிட்டு அப்புறம் இங்க வரேன்ட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறான். உள்ள இருந்த லேடி கமாண்டோ, ஓகே அந்த பையன் அந்த இடத்துல இருந்து இப்போ போயிட்டான், நம்ம ஸ்கெட்ச் போட்ட மாதிரியே ஒரு மிகப்பெரிய கொள்ளக்கூட்ட தலைவன், அவன் பேரு டிராகன்னும், அவன் இப்போ இந்த இடத்துக்கு டீல் பேச வருவான். அவனுக்கு ஆப்போசிட்ல உட்காந்து டீல் பேச போறது வேற யாரும் இல்ல, நம்ம துப்பறிவாளன் பெருசுதான்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவர் உள்ள போய் நம்மளுக்கு தேவையான எவிடன்ஸ் எல்லாம் எடுப்பாரு, எடுத்து முடிச்சுட்டு சிக்னலும் தருவாரு. அப்ப நம்ம டிராகனை அரெஸ்ட் பண்ணிட்டு, ஹிமாலயா தான் ஹைட்டு, அமெரிக்கன் போலீஸ் தான் வெயிட்னு பொன்மொழியை சொல்லிக்கிட்டு ரோட்ல கெத்தா வருவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இங்க நம்ம பெருசா காட்டுறாங்க. இந்த துப்பறிவாளருக்குன்னே இருக்கும்ல அந்த தொப்பி, கருப்பு கலர் கண்ணாடி, உடம்போட மறைச்சு வைக்க கேமரா, மைக்குன்னு சகலமும் விற்கிற ஒரு கடைக்கு வராரு. அப்ப அங்க கடை உள்ள ஒரு வயசான பாட்டி உட்காந்துருக்கு. கடை ஓனரோட அம்மான்னு நினைக்கிறேன். பக்கத்து கடைக்காரருக்கு செய்வனை வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு திரும்பி நம்ம துப்பறிவாளனை பார்த்து, இருந்தாலும் நீ அப்படி பண்ணிருக்க கூடாது, எப்படி பண்ணிருக்க கூடாது, அந்த பொண்ணோட மனசை குழப்பி குஸ்கா போட்டுட்டு இருக்க கூடாது, நீ இப்ப சபிக்கப்பட்டவன் ஆயிட்டேன்னு சொல்றாங்க. இவர் ஸ்டார்டிங்
சீனில் நம்ம பெண் சிங்கத்தை கலாச்சிருப்பார்ல, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நீ உன் தப்பை உணர்ந்து இப்போவே என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டினா நீ பொழைச்சிக்குவேன்னு சொல்ல, எது கையில் இருக்கிற ரேகையெல்லாம் மூஞ்சில் வச்சுக்கிட்டு எமனையை ஏமாற்றிக்கிட்டு அலையிற, நான் உன் காலில் விழுணுமான்னு கிளவியும் கலாச்சி விட்டுட்டு பக்காவாக ரெடி ஆகிட்டு வெளியில் வந்துடுறாரு. இப்போ அந்த மிஷின் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அதே இடத்துல நம்ம சிரிப்பு போலீஸும் பிரெக்னென்டான ஒய்ஃபும் இருக்காங்க. அப்போ அந்த நேரத்தில் இவங்க எல்லாரும் அவளோட எதிர்பார்த்து அந்த டிராகனும் வரான். நம்ம துப்பறிவாளன் பெருசும் அந்த டிராகன்ட்ட டீல் பேசுகிற மாதிரியே காருக்குள்ளே போய் உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்காப்புல. அப்போ அவர் மறைச்சு வச்சிருக்க கேமரா வழியா ஸ்கூல் பஸ்ஸுக்குள்ள உட்காந்துருக்க அந்த போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாருமே அந்த டிராகன் காருக்குள்ள நடக்கிறது எல்லா விஷயமுமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சிரிப்பு போலீஸ் கரெக்டாக அங்கே வந்துட்டு டிக் டிக் யார் அது போலீஸ் என்ன வேணும்னு கேட்க, டிராகனோட ஆளு சந்தேகப்பட்டு நம்ம சிரிப்பு போலீஸை போட்டு தள்ள கன் எடுக்கிறான். நம்ம துப்பறிவாளனும் இரு நான் பேசிக்கிறேன்னு இறங்கி போய் என்னப்பா பிரச்சனைன்னு கேட்க, நீங்க கார்ல வரும்போது பொது சொத்தான புல்ல நாசம் பண்ணிட்டீங்க, அதுக்காக நான் உங்களை ஹராஸ் பண்றேன்னு சொல்ல, எது ஹராஸ் பண்றியா? ஹராஸ் பண்றதுன்னா எடுக்க முயற்சி பண்றதியா? அதுக்கு பேர் அரெஸ்ட் பண்றது. ஆமா அதை தான் பண்ண போறேன்னு சொல்லி பேசிட்டு இருக்க, நம்ம துப்பறிவாளன் பெருசும் தம்பி இந்த காசை வச்சுக்க 50-50 மஸ்கா ஜஸ்கா பிஸ்கெட் வாங்கி சாப்பிடு, உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி காசு கொடுத்தா எனக்கே லஞ்சம் கொடுக்க பாக்குறீங்களான்ட்டு இந்த இதுக்கும் சேர்த்து இன்னொரு 6 மாசம் ஜெயிலு, ஒரு கேஸ் வாங்கினா இன்னொரு கேஸ் ஃப்ரீன்ற மாதிரி இன்னொரு கேஸும் எழுதுறான். அவரும் வேற வழி இல்லாம எப்பா இருப்பா உனக்கு என்ன அந்த பொது சொத்தான புல்லு தானே, இரு நானே சரி பண்றேன்னு அவர் மிஷினுக்கு எந்த விதமான பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு பாவம் அவரே போய் சரி பண்ணிட்டு, என்னப்பா இப்போ ஓகேவான்னு கேட்டா, என்னதான் இருந்தாலும் நீங்க எனக்கு லஞ்சம் கொடுத்த குற்றத்துக்காக நான் உங்களை ஹராஸ் பண்றேன்னு சொல்ல, காருக்குள்ள இருந்த நம்ம டிராகனோட டிரைவரு அட யாரான ஹராஸுக்கும் அரெஸ்ட்டுக்குமே வித்தியாசம் தரலன்னு காண்டாயி கன் எடுத்து சுட, நம்ம பெருசு இவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு குறுக்க பஞ்சு அந்த புல்லட்டை இவர் வாங்கிக்கிறாரு. நம்ம டிராகன் டீம் உடனே அலர்ட் ஆகி அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. இங்க இவ்வளவு அமளி துமளி நடக்குது, எங்கடா அந்த அப்பாட்டகர் போலீஸ் ஃபோர்ஸ்னு பார்த்தா அந்த திருட்டு பயப்புள்ள டோர்ல நெம்புல கத்தி உடஞ்சு உள்ளே மாட்டி இருக்கும் இல்லையா, அதுல டோர் லாக் ஆயிருக்கும். சரி உடங்கிடான்ட்டு நம்ம லேடி கமாண்டோ சொல்ல, இவங்க என்னடானா ஹிமாலயா வெயிட்டு அமெரிக்கன் போலீஸ் ஹைட்டுன்னு சொல்லி கொடுத்த பொன்மொழியை தப்பா சொல்லிக்கிட்டு பயத்துல பஸ்ஸுக்குள்ளே ஆட்டமா ஆடி சைடு ஸ்டாண்டு போட்டு பஸ்ஸை பார்க் பண்ணி உள்ளே மாட்டிக்கிறாங்க. இங்கே பார்த்தா நம்ம துப்பறிவாளன் பெருசு உயிருக்கு போராட, அந்த சைடு சிங்கப்பெண்ணு பிரசவ வழியில போராட, என்னடா பண்றதுன்னு ஏட்டு ஏகாம்பரம் முழிக்கன்ட்டு ஒரே கூத்தா இருக்கும். ஒரு வழியா நம்ம ஏட்டு ஏகாம்பரம் 2 பேத்தையும் தூக்கி கார்ல போட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு வந்துடுறாரு. ஒரு பக்கம் இவருக்கு குண்டை வெளியில எடுக்க, இன்னொரு பக்கம் சிங்கப்பெண்ணுக்கு குழந்தைய வெளியில எடுக்கன்னு டாக்டர்ஸ் எல்லாம் போராடிட்டு இருக்கும்போது இங்க அந்த சூனியக்கார கிளவியை காட்டுறாங்க. அந்த கிளவி ஒரு சீட்டு கட்ட கார்டு எடுத்து அலாக்கா எடுத்து மலாக்கா திருப்பி போட்டா ஒரு குழந்தை பிறக்கிற மாதிரியான கார்டு அது. அதே மாதிரி நம்ம சிங்கப்பெண்ணுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. நம்ம ஏட்டு ஏகாக்கு ஒரே குஷி, நான் அப்பா வாயிட்டேன் நான் அப்பா வாயிட்டேன்னு ஹாஸ்பிட்டல்லே டான்ஸை போட, அப்படியே அங்க இருந்து கட் பண்ணா 1.5 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஏட்டு அவர் குழந்தையோட விளாண்டுகிட்டு இருக்க, எங்க அப்பா சொல்லுன்னு சொல்ல சொன்னா, ஏன் ஏட்டு ஏகாம்பரம்னு சொன்னா ஒத்துக்க மாட்டியான்னு கேக்குது. நம்ம போலீஸுக்கு ஒரே ஷாக்கு. அப்படியே அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் பாத்ரூம்ல வச்சு பேசுறாப்ல. அப்பதான் அந்த குழந்தை சொல்லுது, அடே நான் தான்டா துப்பறிவாளன் பெருசு, 1.5 வருஷம் முன்னாடி ஒரு மிஷின்ல இருக்கும்போது நீ வந்து குழப்பிக்கிட்டு இருந்த, அவங்க உனைய சுட வந்தாங்க, குண்டு ஒன்ன நோக்கி பாய நான் குண்டை நோக்கி பாயன்னு நான் பாஞ்சி குண்டை வாங்கிக்கிட்டேன், என் மேல குண்டு பட்டு கீழே விழுந்த வரைக்கும் தான் ஞாபகம் இருக்கு, அதுக்கு மேல எதுவும் ஞாபகம் இல்ல, முழிச்சு பார்த்தா அவன் குழந்தை உடம்புல இருந்தேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஏட்டுக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா குழந்தை உடம்புக்குள்ள இவர் இருந்தா அப்ப அவரோட குழந்தை எங்கன்னு பதறாப்ல. இது எல்லாத்தையும் சரி பண்ண ஒருத்தியால மட்டும்தான் முடியும். என்ன அங்க கூட்டிட்டு போன்னு நம்ம துப்பறிவாளனும் ஏட்டும் கிளம்பி அந்த சூனியக்கார கிளவியவே பார்க்க போறாங்க. நடந்தது எல்லாத்தையும் அவங்க கிட்ட எடுத்து சொல்ல கிளவிக்கு ஒரே குஷி, நான் தான் அப்பவே சொன்னேன்ல என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு போன்ட்டு, நீ தான் கையில இருக்கிற ரேகையெல்லாம் மூஞ்சில வச்சிருக்கேன்னு ஓட்டிட்டு போனேன், இப்ப என்னாச்சு பாத்தியான்னு கிளவி சொல்ல, சொல்லி கட்டுற நேரமா கிளவி இதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுன்னு கிளவி கிட்ட கேட்டா, அதெல்லாம் இதுக்கு பரிகாரமும் இல்ல பலகாரமும் இல்ல, ஒரே ஒரு வழிதான் இருக்கு, ஒரு பெரிய டிராகனோட குகைக்குள்ள நீ போகணும், அங்க இருக்க உன் ஆத்மாவை உன் பிஞ்சு வரலால நீயே தொடணும், அதுதான் ஒரே வழின்னு சொல்ல, அப்ப துப்பறிவாளன் பெருசு என் குழந்தை உடம்புக்குள்ளனா, அப்ப என் குழந்தை எங்கன்ட்டு ஏட்டு கேட்க, ஏன்டா எத்தனை தமிழ் படம் பார்த்திருப்ப, அந்த ஆளு உன் குழந்தை உடம்புக்குள்ள இருந்தா உன் குழந்தை அந்த ஆளு உடம்புக்குள்ள தானே இருக்கணும், அதான கதையே, இது ஒரு கேள்வின்னு என்கிட்ட கேட்கிறியே, முதல்ல போய் உன் குழந்தைய பாருங்கடா, போய் இந்த பண்ணாட உடம்புக்குள்ள இருந்துட்டு அந்த 1.5 வயசு குழந்தை என்னெல்லாம் கஷ்டப்படுதுன்னு தெரியல, அதில் எந்திரிச்சு போங்கடான்னு கிளவி அந்த இடத்துல இருந்து துரத்தியும் விடுது இவங்க 2 பேத்தையும். அடுத்து நம்ம ஏட்டும் குழந்தை துப்பறிவாளனும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கே போய் அந்த குழந்தைய பாக்குறாங்க. பார்த்தா 1.5 வயசு குழந்தை பண்றது எல்லாத்தையும் அந்த பெருசு பண்ணிட்டு இருக்கும். கார்ட்டூன் சேனல் பாக்குறது என்ன, பொம்மைங்களோட விளையாடுறது என்ன, பசிச்சா அழுவுறதுன்னு நம்ம துப்பறிவாளன் பெருசோட உடம்புக்குள்ள அந்த குழந்தை குடியிருக்கும். வெளியில இருக்கிறது 60 வயசுக்காரரா இருந்தாலும் அவரோட உடம்புக்குள்ள இருக்கிறது என்னமோ அவரோட குழந்தை இல்ல. அதனால ஜாலியா கிச்சு மூட்டிட்டு நம்ம ஏட்டு விளையாட, அந்த குழந்தை உடம்புக்குள்ள இருந்த நம்ம பெருசு விட்டா தூக்கி வச்சு தாலாட்டெல்லாம் பாடுவ போலயே, அங்க பாரு என் கையில விளையாட்டு பொம்மையெல்லாம் கொடுத்து எனக்கு டைப்பர்லாம் மாட்டி வச்சிருக்காங்க, நான் எவ்வளவு பெரிய துப்பறிவாளன் தெரியுமா, என்னைய பார்த்தா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே நடுங்கும், என்னைய பார்த்தா எனக்கே சிரிப்பா இருக்குடா, முதல்ல வா அந்த கிளவி சொன்ன மாதிரி டிராகனோட இடத்துக்கு போவோம்னு முடிவு பண்ணா, எப்படி போகணும்னு எந்த குழுவுமே இல்ல. அப்பதான் அவர் அந்த துப்பறிவாளனோட மூளையை பயன்படுத்தி 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் அந்த டிராகனை பார்க்க போயிருப்பாருல்ல, அந்த டிராகன் கூட ஒரு பொண்ணு இருந்திருக்கும், அது அவனோட பொண்டாட்டியாவோ பொண்ணாவோ கண்டிப்பா இருக்க முடியாது. அந்த பொண்ணோட கையில ஒரு டாட்டுவை பார்த்தேன், ஒரு குறிப்பிட்ட பார்ல ரெகுலரா ஓசி குடிக்கிறவங்க மட்டும்தான் அந்த மாதிரி டாட்டு போட்டிருப்பாங்க,
கண்டிப்பா அவ பெரிய ஓசி குடியா தான் இருக்கணும். நாளைக்கே அந்த பாருக்கு போறோம்னு 2 பேரும் கிளம்பி அந்த பாருக்கு போக, அந்த நாட்டுல எல்லாம் பாருக்குள்ள குழந்தைய அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால நம்ம பெருசை வெளியிலேயே ஒரு தள்ளு வண்டியில உட்கார வச்சுட்டு கையில ஒரு வாக்கி டாக்கியும் கொடுத்துட்டு நம்ம ஏட்டு ஏகாம்பரம் மட்டும் உள்ள போறாரு. உள்ள போனவர் அந்த பொண்ணையும் பாத்துறாரு. பார்த்துட்டு, ஹே பியூட்டி, என்கிட்ட ஒரு ஃபாரின் சரக்கு ஃபுல்லும் காஸ்ட்லியான மட்டை ஒரு காப்பாயிட்டு 2 இருக்கு, ஓசி குடி குடிக்க வரியான்னு கேட்க, ஓசி குடினா ஓடுற பஸ்ல இருந்து கூட ஓடி வருவா அந்த ஸ்டெல்லா, அதுவும் ஃபாரின் சரக்குனா விட்டுருவானான்னு சொல்ல, வா தெய்வமே போவோம்னு ஆளை கூட்டிட்டு வந்துடுறான். என் ஊரு தூத்துக்குடி, குடிக்க போறேன் ஓசி குடின்னு ரொம்ப சந்தோஷமா ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டு ரூமுக்கு வந்தவொடனே எங்க சரக்குன்னு கேட்க, அப்படியே அந்த ஓசி குடி ஒரு நொறுக்குன்னு வெளியில இருந்து நம்ம பெருசு இன்ஸ்ட்ரக்ஷன் தர, நம்ம ஏட்டு அவன் மண்டையிலே பட்டுன்னு ஒண்ணு வைக்க, அவ அப்படியே மயங்கி விழுந்துடுறா. மயங்கி விழுந்தவளை அலேக்கா ஏட்டு தோல் மேல தூக்கி போட்டு பாரை விட்டு வெளியில கொண்டு வந்து ஒரு உயரமான நீர்வீழ்ச்சி மேல அவ கண்ணையும் கையையும் கட்டி நிக்க வச்சு, ஒழுங்கா டிராகன் எங்க இருக்கான்னு சொல்லு, அவனை நாங்க எப்படி போய் மீட் பண்றதுன்னு சொல்லுன்னு கேட்டா, ஓசிக்குடி உண்மையை சொல்ல மாட்டேனுது. ஒழுங்கா சொல்லல, இப்ப அந்த நீர்வீழ்ச்சியில இருந்து உன்னை தள்ளி விட்டுருவோம்னு சொல்ல, ஓசிக்குடி பயத்துல உண்மையை வளர்றான். இந்த மாதிரி கப்பல்ல நாளைக்கு எல்லா டான்களுக்கும் ஒரு ரகசிய மீட்டிங் இருக்கு, அங்க கண்டிப்பா நம்ம டிராகன் வருவான். கப்பல் பேரு ஏதோ கேக்குறான் மேக்கரான் கப்பல்னு பேசிக்கிட்டாங்க. அந்த கப்பலுக்குள்ள போக பாஸ்வேர்டு குழந்தை அழுவுது, கிரேப் வாட்டர் கூடு, இதெல்லாம் ஒரு பாஸ்வேர்டான்ட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்பதான் நம்ம ஓசிக்குடி எங்க நிப்பாட்டி வச்சிருப்பாங்கன்னு காட்டுவாங்க. சும்மா ஒரு சின்னோண்டு ஃபவுண்டைன் மேல நிப்பாட்டி வச்சு இவ்வளவு நேரமா அவளை பயமுறுத்தி எல்லா உண்மையும் வாங்கியிருப்பாங்க. அடுத்த நாளே நம்ம ஏட்டு ஏகாம்பரமும் சின்ன சைஸ் கனகாபுரமும் சேர்ந்து நல்லா கோட்டு சுட்டெல்லாம் போட்டுட்டு நல்லா கெத்தா இவங்களும் ஒரு டான் மாதிரியே அந்த கேக்கரான் மேக்கரான் கப்பலுக்கு போறாங்க. அங்க போகும்போதே நம்ம ஏட்டு பெருசுகிட்ட, யோ பெருசு, ஐபோன்லாம் வாடகைக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன், நல்லா ஹை குவாலிட்டியில சக்குன்னு எவிடன்ஸுக்கு போட்டோ எடுக்கிறோம், டிராகனை பிடிக்கிறோம், நீ உன் உடம்புக்குள்ள போற, என் குழந்தை உடம்புக்குள்ளேயே கொண்டுட்டு வரேன்ட்டு சொல்லிட்டு வரும்போதே செருப்புக்கு டோக்கன் போடுற மாதிரி அந்த ஐபோனையும் பொடுங்கி வச்சுக்கிட்டு ஒரு டோக்கனையும் போட்டு கொடுத்து அனுப்பிச்சு விடுறாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு கேட்க, நம்ம பெருசு எல்லாத்தையுமே ஒரு பிளான் வச்சிருப்பாப்ல. என்னதான் இருந்தாலும் துப்பறிவாளன் பெருசு இல்லையா, நீ போய் அந்த டானுங்கள்ட்ட நீட்டா பேச்ச போடு, நான் டேபிளுக்கு கீழே தவழ்ந்து போய் அந்த ஐபோனை எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்ல, இவரும் அந்த டானுங்கள்ட்ட போறாரு. குழந்தையோட பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு மேல ஒரு டவுட் வந்து, யார் நீ குழந்தையோட வந்திருக்கான்னு கேட்க, ஐயோ இது ஏன் குழந்தை இல்லைங்க, அங்க பேந்த முழிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்துச்சு, சும்மா தூக்கி பார்த்தேன், கடல் பண்ணி மாதிரி நல்லா வெயிட்டா இருந்துச்சு, சரி கொண்டுட்டு போய் ரிச்சி ஸ்ட்ரீட்ல வித்தா நல்லா ரேட்டுக்கு போமேன்னு கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருசை கீழே இறக்கி விடுறாரு. அங்க இருக்க டான்ல ஒருத்தன், நீ யாருன்னு கேட்க, இது யாரா, 3 நாள் முன்னாடி பஸ் ஸ்டாண்ட்லயும் ஸ்கூல்லயும் ஒரே நேரத்துல பாம்பு அடிச்சுச்சே, அது யார் வச்சான்னு தெரியுமா? இல்ல தெரியாது. அப்ப நான் தான் அதை வச்சேன், என் பேரு தான் பாம்பு பக்கரி, கேள்விப்பட்டதில்ல? இல்ல. இது இல்லையா? நான் நினைச்சேன்னா அந்த கேக்கரான் மேக்கரான் கப்பலையே 2 நிமிஷத்துல பீஸ் ஆக்கிறோன்னு இவர் பாட்டுக்கு வாயிலேயே வட சுட, நம்ம பெருசு ஒரு வழியா அந்த போன் எடுத்துட்டு ரிட்டர்ன் வரலாம்னு வர, அங்க இருக்க ஒரு டான் மட்டும் நம்ம ஏட்ட கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்கான். நம்ம ஏட்டுக்கு சமாளிக்க தெரியாம கோவத்துல, நீ என்ன என்னை கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்க, உன்னை போட்டுல தான்டா எங்க பாஸ் என்னை அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காருன்னு அந்த டானுக்கு கூட்டத்திலேயே இருக்க ஒரு ஆளை கை காமிச்சு விட்டுட்டு இவர் எஸ்கேப் ஆயிடுறாரு. அந்த டானுங்களுக்குள்ளேயே சண்டையே வந்துருது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த டிராகனோட ஆளுங்க டிராகன் அப்படியே வீல் சேரோடய வெளியில கூட்டிட்டு போக, அந்த நேரத்துல நம்ம பெருசு அந்த வீல் சேருக்கு அடியில உட்காந்துருப்பாப்ல. நம்ம ஏட்டுக்கு கண்ணு மொழியெல்லாம் பிதுங்குது. ஏன்னா வெளியில இருக்கிறது அவரு குழந்தையோட உடம்பு, உள்ள இருக்கிறது தான் பெருசு. அவரும் வேற வழி இல்லாம பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போக, நம்ம டிராகனோட ஆளுங்க பார்த்துட்டு ஃபாலோ பண்றியாடா பாடி சோடான்ட்டு நம்ம ஏட்டை போட்டு தாக்குன்னு தாக்கி புரட்டி எடுத்துடுறாங்க. நம்ம ஏட்டும் அவங்கள்ட்ட அடி வாங்கிட்டு அப்படியே படுத்துடுறாரு. ஐயோ என்னடா அது இப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தா, அந்த டிராகனோட பாடி கார்ட்ஸ் நம்ம ஏட்டோட கோட்டுல இருந்த பூவை கீழே போட்டு, உனக்கெல்லாம் பூ ஒண்ணுதான் கேடான்னு பூவையும் மிதிச்சிடுறாங்க. அவ்வளவுதான் நம்ம ஏட்டு, பொது சொத்தான பூவே ஆடா நாசம் பண்றீங்கன்னு எந்திரிச்சு டிராகனோட 2 பாடி கார்ட்ஸையும் போட்டு நொறுக்கி அவங்களோட மிஷின் எடுத்து அவங்களுக்கே சாக்கியும் வச்சு போட்டு தள்ளிடுறாரு. நம்ம ஏட்டு ஏகாபுரமும் சின்ன சைஸ் கனகாபுரமும் சேர்ந்து அந்த டிராகனை ஒரு சின்ன கப்பல்ல கடத்திட்டு அந்த பெரிய கப்பலை விட்டு தள்ளி வந்துடுறாங்க. இங்கே பார்த்தா அந்த பெரிய கப்பலை போலீஸ் ஃபோர்ஸ் சுத்தி வளைச்சு அந்த லேடி கமாண்டவும் இங்க வந்துடுறாங்க. என்னாச்சு டிராகன் மாட்டுனானான்னு கேட்க, இல்ல மேடம் தப்பிச்சிடான்னு சொல்லவும், என்னடா பண்றது இதுன்னு தலையில கையும் வச்சிடறாங்க. அப்படியே அங்க இருந்து கட் பண்ணா நம்ம டிராகனை 2 பேரும் சேர்ந்து ஒரு சின்ன கப்பலை கடத்திட்டு வந்தாங்க இல்லையா, ஒரு ஓரமா கரைக்கி வந்துடுறாங்க. அங்கதான் ஒரு ட்விஸ்ட். என்னடான்னு பாத்தீங்கன்னா, இவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு கடத்திட்டு வந்த டிராகன் டூப்ளிகேட் டிராகன், அவன் போட்டிருந்த மாஸ்க அப்படியே கலட்டியும் காட்டுறான். இவங்க 2 பேரும் செம்மையா காண்டாயிடுறாங்க. விக்காடா இவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு எல்லாத்தையும் உட்காந்து அந்த டூப்ளிகேட் டிராகன் புலம்ப, அவர் அந்த கதையை கேட்டுட்டு, இது உன் குழந்தை உயிர் சம்பந்தப்பட்டதுன்னு வேற சொல்றேன், இந்த தொழில நான் எவ்வளவோ தப்பு பண்ணி பாவத்தை தான் சம்பாரிச்சிருக்கேன், முறையா ஒரு நல்லது பண்ணி புண்ணியத்தை சம்பாரிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு, இந்த போனை வச்சுக்க, இதுல இருந்து தான் எங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும், இந்த போனை வச்சுக்க, உனக்கு ரொம்பவே யூஸ் ஆகும்ட்டு அந்த போனையும் கொடுக்குறாப்ல. அவ்வளவுதான், அன்னைக்கு நைட்டே அந்த போன்ல இருந்து வர சிக்னலை ட்ராக் பண்ணி அந்த டிராகன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடறாங்க. போலீஸ் அப்பாவும் துப்பறிவாளன் பாப்பாவும் சேர்ந்து டிராகனை கண்டுபிடிக்க கார்ல போக, ஒரு பெரிய ட்ரக் வந்து இவங்க காரை இடிச்சிருது. அவ்வளவுதான், 2 பேரும் கண்ணு முழிச்சு பார்த்தா 2 பேரையும் கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. நம்ம ஏட்டுக்கு அள்ளு விடுது. ஐயோ போச்சு, நம்ம அந்த டிராகனை ட்ராக் பண்றது தெரிஞ்சு நம்மளுக்கு முன்னாடியே டிராகன் நம்மள தூக்கிட்டான்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு கேட்டு பட்டுன்னு திறக்குது. நம்ம லேடி கமாண்டா வராங்க. எங்களை காப்பாத்த வந்த கருணை தெய்வமே, வாங்கக்கா வந்து கட்டை ஊத்து விடுங்கக்கான்னு சொன்னா, ஏண்டா கட்டுனதே நான் தான், நானே எப்படா கட்டை ஊப்பேன்னு சொல்ல 2 பேத்துக்கு ஷாக்கு. அப்பதான் ஒரு உண்மையை சொல்றாங்க. அது என்னன்னா, அந்த டிராகனை பிடிக்க இவங்க 5 வருஷமா முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. இதுதான் 5வது வருஷமும் வேற. இந்த வருஷமும் இவங்க டிராகனை பிடிக்கலன்னா வேலையை ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். அதனால இவங்க செல்வாக்கை பயன்படுத்தி கவர்மெண்ட் மூலியமா நம்ம துப்பறிவாளன் பெருசா ஜெயில இருந்து பெயில வெளியில எடுத்திருப்பாங்க.
இருப்பாங்க. ட்விஸ்ட்டுக்குள்ள இன்னொரு ட்விஸ்ட்டுன்னு நம்ம பெருசும் இந்த லேடி கமாண்டாவும் லவ் வேற பண்ணிட்டு இருந்திருப்பாங்க முன்னாடி. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ண போற நேரத்துல நம்ம பெருசு குடிச்சிட்டு மட்டையாயிட்டு கல்யாணத்துக்கே போயிருக்க மாட்டாப்ல. அதனால இவங்க கல்யாணமே நின்று போய் இவங்க லைஃபே வேற மாதிரி ஆயிருக்கும். அதுக்கு பழிவாங்க தான் செவனேன்னு ஜெயிலுக்குள்ள ஜாங்கிரி சாப்பிட்டுட்டு இருந்த பெருசை பெயில வெளியில எடுத்து டிராகனை பிடிக்க சொல்லி டிராகன்ட்ட பெருசை கோத்து விட்டுருப்பாங்க. ஒரு வேளை துப்பறிவாளன் பெருசு டிராகனை பிடிச்சிட்டா இந்த லேடி கமாண்டுக்கு வேலை போகாது. இல்ல பெருசை டிராகன் போட்டு தள்ளிட்டா நம்ம லேடி கமாண்டுக்கு பெருசை பழிவாங்கின மாதிரி ஆயிரும்னு ஏட்டு குழந்தையோட உடம்புக்குள்ள நம்ம பெருசு தான் குடியிருக்காருன்னு தெரியாமையே எல்லா பிளானையும் அவரை வச்சுக்கிட்டே சொல்லி வளரிடுது நம்ம லேடி கமாண்டோ. அது மட்டும் இல்லாம பெருசா நான் எப்ப வேணாலும் பழி வாங்கிக்குவேன், இப்போதைக்கு எனக்கு தேவை டிராகன் தான் சொல்ல அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு ஏட்டு கேட்க நீ ஒன்னும் பண்ண வேணா ராசா எல்லாம் நான் பண்ணிக்கிறேன்ட்டு ஒரு போலீஸ் ஃபோர்ஸே இங்க வர சொல்லிட்டேன், இந்த எம்டி கன் அப்படின்னு நம்ம ஏட்டுக்கிட்ட கொடுத்துட்டு லேடி கமாண்டோ தொடையில அவங்களே சுட்டுக்கிறாங்க. கரெக்டா ஃபோர்ஸ் பூரா உள்ள வரப்ப நான் டிராகன் குட்டியையும் பிடிச்சிட்டேன்னு கத்த ஏட்டுக்கு ஒண்ணுமே புரியல. என்னையா பண்றது இப்பன்னு நம்ம பெருசு கிட்ட கேட்ட உடனே அந்த கன் எடுத்து என் தலையில வைடா வச்சு பக்கத்துல வந்தா இந்த குழந்தைய சுற்றுவேன்னு மிரட்டிக்கிட்டு முதல்ல வெளியில போகணும்னு சொல்ல அவரும் அங்க இருந்து வெளியில போயிடுறாப்ல. கார்ல தப்பிச்சு போயிடலான்னு கார்ல ஏறி உட்காந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஏட்டுக்கு ஒரு மேட்ரு புரியுது, கார் ஓட்ட தெரியாதுன்னு. என்னையெல்லாம் எவன்டா போலீஸ் வேலைக்கு எடுத்தான்னு நம்ம பெருசு ஏட்ட திட்டிக்கிட்டே நான் ஸ்டேரிங்கை பாத்துக்கிறேன் நீ ஆக்சிலேட்டரை பாத்துக்க அப்படின்னு சொல்லி காரை ஒரு ஓட்டுவாங்க பாருங்க. கார் ரேசர் சச்சின் டெண்டுல்கரே தோத்து போயிடுவாரு. அப்படி ஒரு ஓட்டு நேரா காரை ஓட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வர இங்க எதுக்கே வரேன்னு கேட்டா நான் சொல்ற வார்டுக்கு முதல்ல நீ கூட்டிட்டு போன்னு நம்ம ஏட்டுக்கிட்ட சொல்ல அவரும் கூட்டிட்டு போறாரு. அது என்ன வார்டுன்னு பார்த்தா அவார்டு. சும்மா சொன்னேன், அவார்டு இல்ல, அதுதான் டிராகன் வார்டு. அந்த வார்டுக்குள்ள போய் பார்த்தா பெருசோட உடம்புக்குள்ள இருந்த நம்ம ஏட்டோட குழந்தை விளாண்டுகிட்டு இருக்கும். அப்படியே ஒரு உடம்பு இந்த பிஞ்சு வரலாம் அவருக்கு அவரையத்தோட டக்குன்னு ஒரு லைட்னிங் ஸ்ட்ரைக்கு பழைய மாதிரியே பெருசு உடம்புக்குள்ள பெருசும் குழந்தை உடம்புக்குள்ள குழந்தையுமே வந்துருது. அந்த சூனியக்கார கிழவி சொன்ன மந்திரம் இதுதான். டிராகனோட குகைக்குள்ள, அதாவது டிராகன் வார்டு தான் அந்த டிராகன் குகை, அவரோட உடம்ப அவரே தொடணும்னு இருப்பாங்க. இதை நம்ம பெருசு முன்னாடியே கண்டுபிடிச்சிருப்பாரு. அவர்கிட்ட இவ்வளவு பெரிய மிஷினை செய்ய சொல்லி கொடுத்தா அவர் மேல அவருக்கே ஒரு நம்பிக்கை வரும்ல, அதனாலதான் இவ்வளவு நாள் அதை சொல்லாமே இருந்திருப்பாரு. பழைய மாதிரியே இவங்க 2 பேரும் அவங்க உடம்புக்குள்ள போக நம்ம ஏட்ட வந்து அந்த போலீஸ் ஃபோர்ஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அங்க இருந்து கட் பண்ணா இங்க நம்ம லேடி ஆபீசரை தான் காட்டுறாங்க. நம்ம துப்பறிவாளன் பெருசு அட்மிட் பண்ணிருக்க ரூம்குள்ளே வந்து நம்ம பெருசு பக்கத்திலே உட்காந்துருக்காங்க. அதனால நான் எவ்வளவு வலியும் வேதனையும் அனுபவிச்சிருக்கேன்னு தெரியுமான்னு கேட்டுக்கிட்டு நம்ம பெருசு கையில குத்தி இருந்த குளுக்கோஸ் பட்டில புடுங்கி விட நம்ம பெருசு சுதாரிச்சுட்டு நான் நம்ம கல்யாணத்துக்கு வராம குடிச்சிட்டு மட்டையாகி தப்பு பண்ணிட்டேன், ஆனா அதனால நீ இவ்வளவு மனசால கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு உண்மையிலேயுமே இப்போ வரைக்கும் தெரியாது, இப்போ ஒன்னும் கெட்டு போல, வா நம்ம இப்பயே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நம்ம பெருசு கேட்க நம்ம லேடி ஆபீசரும் ஐயோ ஒரே வெக்கமா வருதே நான் என்ன பண்ணுவேன் பெருமாளேன்ட்டு கல்யாணத்துக்கும் ஒத்துக்கிறாங்க. அப்படியே சில நாட்களுக்கு பிறகுன்னு ஸ்கிரீன்ல காட்ட நம்ம ஏட்டோட குடும்பத்தை தான் காட்டுறாங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம குழந்தைக்கு நம்ம குழந்தை இல்ல அவரோட குழந்தைக்கு 2வது பர்த்டே செலிப்ரேட் பண்ண அந்த பர்த்டேக்கு நம்ம துப்புரவாளன் பெருசும் வந்துருப்பாப்ல. நம்ம ஏட்டுக்கிட்ட என்னப்பா வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்க நம்ம ஏட்டும் வேலையா அது எங்க இங்க இருக்கு அதுதான் எப்பயோ போயிருச்சேன்னு சோகமா சொல்ல சரி கவலைப்படாத நான் இப்ப ஏன் இங்க வந்திருக்கேன்னு தெரியுமான்னு கேட்க ஓசில கேக் சாப்பிட தானே, அதுவும் தான், ஆனா அது மட்டும் இல்ல நான் அடுத்து ஒரு மிஷின் பண்ண போறேன், அதுக்கு நீ தான் எனக்கு பார்ட்னர்னு சொல்லி 2 பேரும் கை குலுக்க கதை திரைக்கதை வசனம் அனைத்தும் உங்கள் காவாலி பையன்னு போட்டு படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய படம் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸும் என்ஜாய் பண்ண படத்தை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.